பஷ்யேதி யதாக்ரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவிருத்தமிவமே ஹிருதயான் நாபசர்பதி. நம்முடைய வாழ்க்கையில் என்றோவது ஒரு நாள் கோவிந்தா என்று பகவானை அழைத்து விட்டோம் என்றால் அதற்கு பதிலாக அவர் நமக்கு அனைத்து உதவிகளையும் செய்கிறார். ஆனால் எத்தனை செய்தாலும் அது போதுமான பதிலுதவி என்று பெருமானுக்கு தோன்றுவதில்லையாம். திரௌபதி கண்ணனிடத்தில் சரணாகதி செய்யும் போது புடவை வேண்டும் என்பதற்காக கோவிந்தா என்று அழைத்தாள். அந்த ஒரு திருநாமத்தை சொன்னது கண்ணனுக்கு பெரிய கடன் வாங்கினது போல் இருந்ததாம். அவளுக்கு புடவையையும் கொடுத்து காட்டில் இருந்தபோது பல உதவிகளையும் செய்து யுத்தத்தையும் நடத்தி பார்த்த சாரதியாக தேரையும் ஓட்டி பாண்டவ தூதனாக தூதும் சென்று பகவத்கீதையை உபதேசித்து 100 கௌரவர்களையும் அழித்து பாண்டவர்களை அரசனாக்கி இத்தனையும் கண்ணன் செய்து கொடுத்தாரே. ஆனாலும் கண்ணன் சொல்லிக்கொள்வது, அவள் அன்றைக்கு கோவிந்தான் அழைத்ததற்கு என்னால் திரும்ப ஒன்றுமே செய்ய முடியவில்லை, கடன் வாங்கிவிட்டு திருப்ப செலுத்த முடியாதவன் போல் நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லிக் கொள்ளுவாராம். அப்ப அந்த ஒரு கோவிந்த நாமத்தை உச்சரிப்பதை பகவான் எவ்வளவு உயர்ந்ததாக கருதுகிறார். அந்த திருநாமத்தால் தான் கோவிந்தராஜன் கோவிந்தராஜன் என்று இந்த ஊரிலே தில்லைநகர் திருச்சித்திரகூடத்திலே பகவான் அழைக்கப்படுகிறார். அந்த பெருமான் மூலவரை சேவித்து கொண்டோம். உற்சவரான தேவாதிதேவன் பார்த்தசாரதி பெருமானையும் சேவித்து கொண்டோம். அதற்கடுத்ததாக மற்றுமொரு உற்சவர் இந்த ஊரிலே இருக்கிறார். அவருக்கு சித்திரகூடத்துள்ளான் என்று திருநாமம். திருமங்கையாழ்வார் பாடும்போது சித்திரகூடத்துள்ளானே சித்திரகூடத்துள்ளானேன்னு பல பாசுரங்களில் தெரிவிக்கிறார். இவர் நின்ற திருக்கோலம். மூலவர் சயனித்து கொண்டிருக்கிறார்னு பார்த்தோம், தேவாதிதேவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார்னு பார்த்தோம். இது 3வது கோலம். நின்ற திருக்கோலத்தில் சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு ஒரு கையில் அபயஹஸ்தம் மற்றொரு கையில் கதையை பிடித்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி 2 நாச்சிமார்களோடு இங்கேயே மற்றொரு பெருமான சேவிக்கிறார். அப்போ ஒரு கோயிலுக்கு ஒரு சன்னதிக்கு வந்தோம்னால் படுத்துருக்கிற பெருமாள், உட்கார்ந்துருக்கிற பெருமாள், நின்று கொண்டிருக்கிற பெருமாள் 3 பேரையும் சேவிக்கும் பாக்கியத்தை நாம் பெறலாம். இது பெருமானுடைய சன்னதி. அப்படியே பிரதட்சணத்தில் வரும்போது புண்டரீகவல்லி தாயார், புண்டரீகர் என்கிற ரிஷி தாமரையை கொண்டு தாயாரை அர்ச்சிக்க ஆசைப்பட அவருக்காக தோன்றினவள். பெருமான் கருட வாகனத்தின் பேரில் வந்தார். பிராட்டி அழகான தாமரையில் உதித்தாள். 2 பக்க யானைகள் அவளுக்கு மேல் பன்னீர் தண்ணீரை தெளித்து குளிப்பாட்டி அபிஷேகம் செய்தன. அந்த திருக்கோலத்தோடையே ஒரு கையில் அபயஹஸ்தம், அஞ்ச வேண்டாமல் பக்தர்களுக்கு சொல்லுகிறாள். மற்றொரு கையாலே தன்னுடைய திருவடிகளை காட்டுகிறாள். அழகான திருக்கோலத்தில் 2 பக்கம் யானைகளோடு கூட கஜலட்சுமியாக புண்டரீகவல்லி தாயாரையும் இந்த ஊரிலே சேவித்துக் கொள்ளலாம். மற்றொரு முக்கியமான செய்தி, பெருமானுக்கு அருகிலேயே ஆண்டாள் இருக்கிறாளே, ஆண்டாளுக்கும் கோவிந்த நாமத்துக்கும் ரொம்ப நெருக்கம் உண்டு. தன்னுடைய திருப்பாவையில் 27, 28, 29 3 பாசுரங்களாலும் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, இற்றைப்பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்று திரும்ப திரும்ப கோவிந்தன் 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 ஆண்டாள் சொல்றா. திருப்பாவையில் முதல் பகுதியில் பார்த்தோம்னா கோவிந்தன்கிற பேரே இருக்காது. கடைசி 3 பாட்டில் மட்டும்தான் உண்டு. ஏன் இப்படி சொல்றாள்னால், கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பெயர் எதுன்னு தெரிண்டே வந்தாளாம். இப்பதான் தெரிஞ்சது கோவிந்தன் என்கிற பெயர் தான் அவனுக்கு பிடிக்கும் என்று. அதனால சரணாகதி பண்ணும் போதும் கோவிந்தா என்று அழைக்கிறாள். கைங்கரியத்தை பிரார்த்திக்கும் போதும் கோவிந்தா என்று அழைக்கிறாள். பகவானுக்கு இதுதான் பிடித்தது என்று தெரிந்து அந்த ஆண்டாளையும் உற்சவருக்கு அருகிலேயே இந்த திருக்கோவிலிலே நாம் சேவித்து கொள்ளலாம். இது இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமான்கள். பல முறை இந்த கோவிலில் சில ஆபத்துக்கள் எல்லாம் வந்து பல இடங்களில் பல கலகங்கள் ஏற்பட்டு ஒரு முறை இந்த பெருமானே இப்போ இங்கே உற்சவர் சேவிக்கிறோமே, முன்காலத்தில் இங்கிருந்த உற்சவமூர்த்தி தான் சுவாமி ராமானுஷர் காலத்தில் இங்கிருந்து ஏதோ சில துன்பங்கள் இருந்தபடியாலே திருப்பதியில கோவிந்தராஜ பெருமான் சேவிக்கிறோமே, மலைக்கு கீழே கோவிந்தராஜர் சன்னிதி இருக்கிறதே, இங்கிருந்த உற்சவமூர்த்தி தான் அங்கு ராமானுஷராலே பிரதிஷ்டை செய்யப்பட்டார். அதற்கு பல 100 ஆண்டுகள் கழித்து தொட்டையாச்சாரியர் மகாச்சாரியர்னு ஒரு சுவாமி இருந்தார். அவர் திருமலையிலிருந்து இந்த இடத்துக்கு வந்து பகவானுடைய அருளாலே சக்கராயுதத்தின் அம்சத்தை அவருடைய பலத்தை கொண்டு இந்த ஊரில் மறுபடியும் சந்நிதி முதலானவற்றை ஏற்படுத்தி பூஜைகளை ஏற்படுத்தினார் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. இது இந்த கோவிலுக்கான பின்புலம். இனி இந்த கோவிலை பாடிய ஆழ்வார்களை பார்க்கணுமே. 2 பேர் பாடியிருக்கிறார்கள். ஒருத்தர் குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பெருமாள் திருமொழி என்கிற ஒரு பிரபந்தத்திலே இந்த பெருமானை அப்படியே ராமனாகவே பாடுகிறார்.
10 பாசுரங்களால் ராமனுடைய மொத்த சரித்திரம் அங்கனடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய்த் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் என்று பாடுகிறார். எங்கள் தனிமுதல்வனை எம்பெருமான் தன்னை என்று பகவான் தான் எங்களுக்கு தலைவன், தனி முதல்வன். அவனை தில்லநகர் திருச்சித்திரகூடத்துக்குள்ளே கண்டேன். அங்கனடு மதில் புடைசூழ் அயோத்தி, பெரிய மதில்களால் சூழப்பட்ட அயோத்தி என்கிற திருநகரத்திலே வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி, சூரிய வம்சத்தில் தானே ராமன் பிறந்தார். வெளிச்சம் பாருங்க, சூரிய வம்சம்னு சொன்னாலே ரொம்ப பிரகாசமாக இருக்கணும். ஆனால் அந்த சூரிய வம்சத்துக்கு விளக்கேற்றினது போல ராமன் பிறந்தாராம். வேணும்னு தானே ஆழ்வார் கேலி பண்ணித்தானே பாடுறார். பேரு சூரிய வம்சம்னு இருக்கு, ஆனால் அவர்களுக்கெல்லாம் அப்போ பிரகாசமே இல்லை. ராமன் பிறந்த பிறகுதான் சூரிய வம்சத்துக்கு ஓஹோன்னு பிரகாசம் ஏற்பட்டதான். பொதுவாக இருட்டை போக்குறதுக்கு, இருட்டு இருந்தால் வெளிச்சம் கொடுக்கறதுக்கு பிரகாசம் வேணும். சுவாமி சூரிய வம்சம், பெயரே வெங்கதிரோன் குலம், அவர்கள் எல்லாரும் பிரகாசமாக தானே இருக்கணும்னால் அவர்களுக்கெல்லாம் பெருமை உண்டு. மாந்தாதா, அஜன், திலீபன், சகரன், அம்பரீஷன், இக்ஷ்வாகு எல்லாரும் பெரிய அரசர்கள் தான். ஆனால் அவர்களை விட பல மடங்கு உயர்ந்தவனாக இந்த குலத்துக்கே பெருமை சேர்த்தவன் ராமன் தானே. குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை, வானத்திருக்கிற தேவர்கள் அனைவரும் நன்மை அடைவதற்காக, ராவணனை அழிப்பதற்காக வந்து பிறந்தார். செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை, சிவப்பு கண்கள், கருப்பான திருமேனி, அப்படிப்பட்ட ராமனை தில்லநகர் திருச்சித்திரகூடத்திலே நான் கண்டேன். என்னுகொலோ கண்குளிரக் காணும் நாளே, என்னைக்கு அந்த பகவானை சேவிக்கப் போகிறேனோ, அவருக்கு என்னைக்கு நான் கைங்கரியம் பண்ண போகிறேனோ, சித்திரகூடத்திருந்தான் தன்னை இன்னு தில்லநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எத்தனையும் கண்குளிரக் காணப்பெற்ற இரு நிலத்தார்க்கு இமையவர் நேர் ஒவ்வார் தாமேன்னு பாடுகிறார். ராமன் எங்கேயோ வடக்க சித்திரகூடத்தில் இருந்தார். அது மட்டுமல்ல, அந்த சித்திரகூடத்திருந்தான் தன்னை இன்று தில்லநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள், அவர்தான் இங்க இருக்கார். அந்த ராமன் தான் இந்த தில்லநகர் திருச்சித்திரகூடத்தில் இருக்கிறார். அவரை ஒருவன் சேவித்து விட்டால், இரு நிலத்தார்க்கு, இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒருவன் சேவித்து விட்டான் என்றால் இமையவர் நேர் ஒவ்வார் தாமே, நித்தியசூரிகள் கூட அவனுக்கு நிகராக இருக்க முடியாது. அந்த பக்தன்தான் சிறந்தவன் என்று குலசேகராழ்வார் அப்படியே ராமச்சரித்திரம் முழுக்க பாடுறார். தாட்டகையை கொன்னது, யாகத்தை ரட்சித்தது, சீதையை கல்யாணம் வேண்டது, பசுராமரை ஜெயித்தது, மொத்த கதையும் சொல்லி எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்றிற்று அது முதலா தன் உலகம் புக்கதீரான்னு பாடுறார். தசரதனுக்கு மகனாக பிறந்திருந்து திரும்ப வைகுந்தம் போனது வரை மொத்த கதையும் இந்த 10 பாசுரங்களில் ஒரு ராமாயணத்தையே பாடிட்டார். அந்த பெருமாள் எங்கே இருக்கார்னால் இந்த திருச்சித்திரகூடத்திலே இருக்கிறார் என்று குலசேகராழ்வாருடைய அனுபவம். அடுத்தது திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியினுடைய 3ஆம் பத்தின் 2ஆம் திருமொழி 3ஆம் திருமொழி 20 பாசுரங்களாலே இந்த பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார். ஆழ்வார் இங்கு வருவதற்கு முன்னால் திருவகீந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்திலிருந்து பாடிவிட்டு வருகிறார். சோழ நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே முதலில் திருமங்கையாழ்வார் பாடினது இந்த ஊரைத்தான். இதுக்கப்புறம்தான் மற்ற ஊர்களுக்கு செல்லுகிறார். அங்கே முதல்ல திருவேந்திரபுரத்திலிருந்து வரும்போது பலரும் தவம் செய்து கொண்டிருந்தார்களாம். இதுக்கு ரொம்ப கடுமையான தவம் எல்லாம் செய்கிறீர்களே, எதற்காக ஆழ்வார் கேட்டார். மோட்சமடைய வேண்டும், பகவானை தரிசிக்க வேண்டும், அதுக்காக பண்றோம்னு அந்த ரிஷிகள் எல்லாம் சொன்னாலாம். ஆழ்வாருக்கு வேடிக்கையா இருந்தது. பகவானை காணணும்னா அது பக்கத்தில் திருச்சித்திரகூடம் இருக்கே, அங்கே போனால் கோவிந்தராஜ பெருமானை சேவிக்கலாமே, எதுக்கு கண்ணை மூடிண்டு எங்கேயோ தியானம் செய்கிறீர்கள்? நாம் எல்லாம் கோவிலுக்கு போவோம், எல்லா தூரத்தையும் கடந்து போய் பெருமானுக்கு முன்னாடி நிற்கச்சே கண்ணை மூடின்றுவோம். ஸோ கண்ணை மூடுறதுக்கு வீட்டிலேயே மூடிருக்கலாமோ இல்லையோ? அவர் முன்னாடி போய் நின்று கொண்டா கண்ணை மூட வேண்டும், கண்ணை மூடி சேவிக்க வேண்டிய கட்டமே நமக்கு இல்லையே. நேர கண்கூடாக பார்க்கும்படி பகவான் இருக்கிறார். அதனால் தியானம் செய்வதோ மற்ற தவம் செய்வதையோ விட தேவையில்லாமல் உடலை வருத்தி தவம் செய்யாமல் பகவானை வந்து தரிசியுங்கோள் நமக்கு அறிவுரை சொல்றார். ஊன் வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டா தமதா இமையோர் உலக ஆளகிற்பீர் கானாட மஞ்சனை கணமாட மாடே கயலாடு கால்நீர் பழனம் புடையே போய் தேனாட மாடக் கொடியாடு தில்லை திருச்சித்திரகோடம் சென்னு சேர்மின்களே. எதுக்கு இந்த கட்டப்படுறீர்கள்? ஊன் வாட உண்ணாது உயிர் காவலிட்டு, உடம்பு உயிரை மட்டும் நன்னா ரட்சிக்கணும், உடம்பு வாடி போகணும், சாப்பிடவே கூடாது. உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து, உன்னுடைய 4-5 புலன்களையும் ரொம்ப நொந்து கொண்டு கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும்.
தாம் வாடவாட தவம் செய்ய வேண்டா. உங்களை இவ்வளவு வருத்தி கொண்டு எதற்கு தவம் செய்கிறீர்கள்? இந்த ஊர்ல நன்னா இருக்கணும்னாலும் சரி, வைகுந்தமே அடைய வேண்டும் என்றாலும் சரி, இவ்வளவெல்லாம் கட்டப்பட வேண்டாம். தேனாட மாட கொடியாடு, எல்லா இடத்திலும் பெரிய பெரிய கொடிகளெல்லாம் மாடங்களின் மேல் பறக்கின்றன. அப்படி உயர்ந்த நகரமான தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. அந்த ஊருக்கு போனா போராதா? அங்க இருக்கிற பகவானை தரிசித்தால் போராதா? எதுக்கு இவ்வளவு கட்டப்படுகிறீர்கள் என்று ஆழ்வார் கூடுகிறார். காயோடு நீடு கனி உண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் 5 தீயோடு நின்று தவம் செய்ய வேண்டா திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என்பீர். நான் உங்களுக்கு நல்ல எளிமையான வழி சொல்றேன். இந்த எல்லா உடலை வருத்தி காயோடு நீடு கனி உண்டு, நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட, தவம் பண்ணணும்னா காய் கனிகள், ஏதோ வேர்கள் இலை இதெல்லாம் என்ன காட்டில் கிடைக்கிறதோ அவ்வளவுதான் சாப்பிடணும். கடுங்கால் நுகர்ந்து, காத்த மட்டும்தான் புதிச்சு கொள்ள வேண்டும், பெருசா உணவே இருக்காது. 5 தீயோடு நின்று தவம் செய்ய, நெருப்புக்குள்ள நின்று தவம் செய்வது, கடலுக்குள்ள தண்ணீருக்குள்ள இருந்து தவம் செய்வது, மலை உச்சியில் தவம் செய்வது, இந்த எந்த கட்டமும் பட வேண்டாம். நான் எளிமையான வழி சொல்லட்டுமா? செய்ய திருமார்பனை சிந்தையுள் வைத்தும். திருமார்பன் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை மார்பிலே உடையவனான வெங்கடேச பெருமான், ஸ்ரீனிவாச பெருமான், கோவிந்தராஜ பெருமான், அவனை மனசுல வச்சா போராதா? அவர் என்ன இவ்வளவு கஷ்டப்படணும்னு எதிர்பார்த்து சொன்னாரா? மனதால் அவனை வணங்கினீர்கள் என்றால் நீங்கள் கேட்டதை கொடுக்க போகிறான். அதனால இந்த கஷ்டம் வேண்டாம் என்று 10 பாசுரங்கள் 2ஆம் திருமொழி பாடினார். அடுத்து 3ஆம் திருமொழி முழுவதுமே இந்த பெருமானையே கண்ணன் 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 ஆழ்வார் பாடுறார். குலசேகர ஆழ்வார் ராமன் ராமன் பாடினாரா? திருமங்கை ஆழ்வார் அப்படியே பார்சாதி பெருமாள் தானே இவர், கண்ணன்னு பார்த்து பாடுகிறார். வாட மருதிடை போகி மல்லரை கொன்று ஒக்கலித்திட்டு ஆடல் நல்மா உடைத்து ஆயர் ஆனிரை கன்று இடர் தீர்ப்பான் கடியா மாமழை காத்த கூத்தன் என வருகின்றான் சேடு உயர் பூம்பொழில் தில்லை திருச்சித்திரகூட துள்ளானே. இந்த பெருமாள் யாரு? வாட மருது இடை போகி, 2 மருத வரங்களுக்கு நடுவுல உரலோடு போய் அழிச்சாரா? 2 மருதமடங்களை சாய்த்து நலகோபரன் மணிகிரீவன் 2 பேருக்கு சாப விமோசனம் கொடுத்தார். மல்லரை கொன்று முஷ்டிகன் சாணூரன் முதலானோடு சண்டையிட்டார். ஆடல் நல்மா உடைத்து கேசின்னு குதிரை வடிவத்தில் வந்த அசுரன், அவனையும் அழித்தார். ஆயர் ஆனிரை அன்று இடர் தீர்ப்பான். என்னென்ன கஷ்டங்கள் இடையர்களுக்கும் மாடுகளுக்கும் வந்தனவோ அவை அனைத்தையும் பகவான் தீர்த்து கொடுத்தாரே. பெரிய தீ பத்திண்டுது, மொத்தத்தையும் தான் சாப்பிட்டு காத்து கொடுத்தார். பெரிய மழை வந்தது, கல்லெடுத்து கல்மாரி காத்தாய், கோவர்தனத்தையே தூக்கி மக்களை ரட்சித்து கொடுத்தார். இப்படி தொடர்ந்து பண்ணவர். கூடிய மாமழை காத்த, மழையிலிருந்து கோவர்தனத்தை தூக்கி காத்தவர் கூத்தன் என வருகின்றான். இப்படி கூப்பிட்டாலே பகவானை நீங்கள் சேவிக்கலாமே. சேடுயர் பூம்பொழில் தில்லை சித்திரகூட துள்ளானே. அழகான சோலைகள் பொழில்களால் சூழப்பட்ட திருச்சித்திரகூடத்தில் அந்த கண்ணன் தான் இருக்கிறார் என்று கிருஷ்ணனாகவே பார்த்து பாடுகிறார். இந்த ஊர்ல பிரம்மோத்சவம் ரொம்ப சிறப்பானது. 10 நாள் பெருமான் நமக்காக கோவிலை விட்டு வெளியில வராரோ இல்லையோ, நாம போய் கோவிலில் சேவிக்கணும். அது முடியாவிட்டால் என்ன செய்வது? அவர் நம்ம தேடி வருகிறாராம். ஆழ்வார் பாட்டுல வரிசையா பாடுறார் பிரம்மோத்சவத்தை பத்தி. கைதொழ வீதி வருவான் சித்திரகூட துள்ளானே, தெய்வ புள்ளேறி வருவான் சித்திரகூட துள்ளானே, தெருவில் திளைத்து வருவான் சித்திரகூட துள்ளானே. ஆனந்தமா தெருவுக்கு வராராம். சாமி, தெருவுக்கு போகிறதுனா ஊரில் வேற எதுவும் சொல்லுவாள் என்னால். இவருக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது. பக்தர்களை பார்க்கணும், அவர்களுக்கு நிறைய தரிசனத்தை கொடுக்க வேண்டும். கருட வாகனத்தில் வரார், சிம்ம வாகனத்தில் வரார், ஆனந்தமாக வீதி வீதியாக வந்து காட்சி கொடுக்கிறார் பெருமான் என்று ஆழ்வாரே இந்த பெருமானுடைய உற்சவங்களை கொண்டாடி பாடுகிறார். இதெல்லாம் தில்லைநகர் திருச்சித்திரகூடத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள். கோவிந்தராஜ பெருமான் கோவிந்த நாமத்தின் வைபவத்தை நன்னா மனசில் வாங்கிக்கணும். நின்ற பெருமாள், அமர்ந்த பெருமாள், கிடந்த பெருமாள் 3 பேரையும் சேவித்துக் கொண்டோம். கண்ணனும் இவர்தான், ராமனும் இவர்தான் ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். இந்த பெருமைகளை பார்த்து இந்த பெருமானிடத்தில் விடை பெற்று கொண்டு ஆழ்வார் சோழ தேசத்துக்குள் இங்குதான் திருமங்கை ஆழ்வார் நுழைந்தார். நாம இந்த திவ்யதேசத்தோடு சோழ தேசத்தை முடித்து கொள்ளுகிறோம். இனி அடுத்து நடுநாட்டு திருத்தலங்கள் 2 அதை முடித்து கொண்டு தொண்டை மண்டலம் காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற பல திவ்யதேசங்களை தரிசிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நாமும் பிரயாணிப்போம்.